தினக்கூலியிலிருந்து ஐஏஎஸ் அதிகாரி, ரயில் நிலைய இலவச வைஃபை இளைஞரின் வாழ்க்கை எப்படி மாற்றியது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ரயில் நிலையத்தில் வழங்கப்படும் இலவச வைஃபை சேவையை பயன்படுத்தி கேரளாவை சார்ந்த இளைஞர் அரசு பணியில் சாதித்து காட்டியுள்ளார். அவரது முயற்சி மற்ற இளைஞர்களுக்கு உத்வேகத்தை அளிப்பதாக அமைந்துள்ளது. கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் எர்ணாகுளம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலாளியாக பணிபுரிந்து வந்துள்ளார். ஒரு சாதாரண குடும்ப பின்னணியை கொண்ட இவர் தனது குடும்பத்தை காப்பாற்ற தினசரி 400 முதல் 500 ரூபாய் கூலிக்கு மிக கடினமாக உழைத்தார். தனது கனவை நினைவாக்க ஸ்ரீநாத்திடம் புத்தகங்கள் வாங்கவோ அல்லது பயிற்சி மையங்களுக்கு செல்லவோ போதிய பணமில்லை. 2016ஆம் ஆண்டு இந்திய ரயில்வே மற்றும் கூகுள் இணைந்து ரயில் நிலையங்கள் வழங்கிய இலவச வைஃபை சேவை அவருக்கு ஒரு சோர்சிங் சென்டராகவே இருந்தது. தனது ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி ஆன்லைன் பாடங்களை கேட்க தொடங்கினார். அவரிடம் புத்தகங்கள் இருக்கவில்லை, இணையமே அவரது வகுப்பறையாக இருந்தது. தலையில் கனமான சுமைகளை சுமந்து கொண்டு கூட காதுகளில் இயர்போன் மாட்டிக்கொண்டு ஆன்லைன் விரிவுரைகளை கவனிப்பார். பயணிகளின் பைகளை சுமக்கும் நேரங்களிலும் ரயிலுக்காக காத்திருக்கும் நேரங்களிலும் தனது மனதிற்குள்ளேயே வினாத்தாள்களுக்கு அவர் விடையளித்து பார்ப்பாராம். முதலில் கேரள அரசின் பொதுப்பணித்துறை தேர்வாணையம் நடத்திய தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணியில் சேர்ந்த ஸ்ரீகாந்த் அந்த பணியின் போது கிடைக்கும் ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி சிவில் சர்வீஸ் தேர்வில் தொடர்ந்து முயற்சி செய்து தனது 4வது முயற்சியில் தேர்ச்சி பெற்று ஐஏஎஸ் அதிகாரியாகியுள்ளார். இந்த இளைஞரின் விடாமுயற்சி கேரள இளைஞர்கள் பலரை ஊக்கப்படுத்துவதாக உள்ளது.